வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி டே 5 லன்ச் மெனு தாங்க. டெய்லி வந்துட்டு என்ன லஞ்சு செய்கிறது இதே ஒரே கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு 7 days காம்போ தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் பாருங்கள், நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்துட்டு மெனு என்னென்னா பெப்பர் சிக்கன் குழம்பு வித் பாயில் எக் தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்சதும் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் வந்துட்டு ஒரு 2 பட்டை 2 லவங்கம் போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போட தேவையில்லை. எப்பவுமே நம்ம இது 2 தான் நம்ம போடுவோம். ஸோ வெங்காயம் மட்டும்தான் நம்ம போடுவோம், தக்காளி போட மாட்டோம். ஏன்னா புளிப்பு தன்மை வந்துடும். ஸோ வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1 to 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நம்மளுக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது குழம்புக்கு. அப்படியே நம்ம செமி கிரேவியாக வச்சுக்கலாம், இல்லை குழம்பு மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நல்லா சுக்காவாக பண்ணாலும் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். ஸோ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்துட்டு 1/2 kg சிக்கனை போட்டுட்டு மிளகாத்தூள் வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள் தான் நம்ம போட போகிறோம். இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 minutes வந்துட்டு அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த ஆயில்லையே அது கொஞ்சம் பாயில் ஆகும். ஸோ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதே மாதிரியே பண்ணி பாருங்கள். அப்புறம் மிளகாத்தூள் வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். ஒரு 1 to 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகுத்தூள் நம்ம போட போகிறோம். ஸோ காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நீங்கள் நல்லா ஸ்பைசி சாப்பிடுவீங்கனாக்கா உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடும் வந்துட்டு அந்த காரம் வந்துட்டு ஃபுல்லாக சிக்கனில் படணும். ஸோ அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுவும் வந்துட்டு ஒரு 2 minutes அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்துக்கு வந்துட்டு நீங்கள் வதங்கும் போதே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அது ஒரு நல்ல நம்ம குக்கிங் டிப்ஸு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, அது பிகினர்ஸ்க்கெலாம் பேச்சுலர்ஸ்க்கும் தெரியாது. ஸோ இந்த டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ, குழம்போ கிரேவியோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு குழன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேகணும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம விசில் போட்டுடலாம். விசில் வந்துட்டு ஒரு 4 விசில் போட்டிருக்கேன். விசில் போட்டுட்டு இப்போ பாருங்கள், குக்கர் லிட்டு ஓப்பன் பண்ணாக்கா எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அதை கொதிக்க விடணும் போகிறேன். எப்போவுமே நம்ம குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு உடனே அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒரு கொதி வந்துட்டு கொதிக்க வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காக வரதா பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் போட்டிருக்கேன். பெப்பர் பவுடர் வந்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். ஒரு இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு காரம் கொடுக்கும். இல்லை முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெப்பருடைய வாசனையே இருக்காது. ஸோ எப்போவுமே லாஸ்ட்டில் போடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான
குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். இதுக்கு ஒரு நல்ல காம்போ வந்துட்டு பெப்பர் சிக்கன் குழம்புக்கு காம்போ வந்து பாயில்டு எக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு நம்ம பாயில்டு எக்கு போட்டு வச்சுட்டு பாருங்கள், இது சிக்கன் நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கிறதோ இல்லை இந்த ஸ்டேஜில் எடுக்கிறதுனால எடுத்துடலாம். ஸோ அடுத்தது பாயில்டு எக்கு வச்சு நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சிக்கன் குழம்பு பாயில்டு எக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்